ஃபஸ்ட்டு டாப்பிக்காக தமிழ்நாடு அரசு பார்த்துடலாம். தமிழ்நாடு சென்னை மாநகராட்சி வந்து இப்போ நிர்வாக வசதிக்காக 15 ஜோனாக இருக்குது. அதை வந்து 20 மண்டலங்களாக வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க, அதிகமாக பிரிச்சிருக்காங்க. இது ஏன் அப்படின்னா எல்லா மக்களுக்குமே வந்து அரசினுடைய சேவைகள் வந்து ஈக்குவலாக போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும், எல்லா வளங்களையுமே எல்லா மக்களுக்குமே சரிசமமாக பிரித்து கொடுக்கணுங்கிற நோக்கத்துக்காக முன்னாடி 15 பிரிவாக இருந்த சென்னை மாநகராட்சியினுடைய ஜோனை வந்து இப்போது 20 ஜோனாக வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இது நம்ம தமிழ்நாடு அரசு பார்க்கும்போது நேற்று ப்ரீவியஸ் டே கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக வந்து பள்ளிகளில் இருந்து உயர் கல்விக்கு செல்லக்கூடிய பெண்களுடைய எண்ணிக்கை வந்து 34% உயர்ந்திருக்கிறதா வந்து மாநில திட்ட ஆணையத்தோட ரிப்போர்ட் வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு இந்தியாவை பற்றி பார்க்கலாம். இந்தியாவில் வந்து ஜம்மு காஷ்மீரில் இப்போ ஒரு ஃபெஸ்டிவல் கொண்டாடினாங்க. அந்த ஃபெஸ்டிவலோட பேர் ஹராத். இப்போ நம்ம ஃபெஸ்டிவல் அண்டு ஸ்டேட்ஸை வந்து கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா குரூப் 4 குரூப் 2A கொஸ்டின்ஸில் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நிறையா வருது. ஃபெஸ்டிவல் அண்டு அந்த மாநிலங்களை பேஸ் பண்ண கொஸ்டின்ஸு. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேரில் ஹராத் ஃபெஸ்டிவல் வந்து ஜம்மு காஷ்மீரில் வந்து நடந்துச்சு. இதே மாதிரி ப்ரீவியஸாக நம்ம பார்த்தோம், அஸ்ஸாம் ஸ்டேட்டில் வந்து ஜுமூர் டான்ஸ் ஃபெஸ்டிவல் வந்து நடந்துச்சு. அதையுமே வந்து ரீகால் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இந்தியாவிலே வந்து அதிக காடுகள் நிறைந்த மாநிலம் எது அப்படின்னா நம்ம மத்திய பிரதேசம் தான். அந்த மத்திய பிரதேசோட தலைநகர் வந்து போபால், நமக்கு தெரியும். இப்போ அந்த ஸ்டேட்டை பற்றி என்ன ஒரு நியூஸ் அப்படின்னா, அங்கே வந்து கழுகுகளோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. கிட்டத்தட்ட வருஷத்துக்கு வருஷம் 35% வந்து கழுகுகளோட எண்ணிக்கை, பறவைகளின் எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் சொல்லுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்டர்நேஷ்னல் நியூஸ். இன்டர்நேஷ்னல் நியூஸில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் பற்றி இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்க்கலாம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து மூளை அலர்ஜி நோயை வந்து ஒரு அவசர நிலை டிசீஸாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. மூளை அலர்ஜி நோய் வந்து அவசர நிலை டிசீஸாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இந்த நோய் வந்து எந்த வைரஸ்னால், இது ஒரு வைரஸ் நோய், எதனால் ஏற்படுது அப்படின்னா ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸ். ஜாப்பனீஸ் என்செஃபாலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு வைரஸால் இந்த நோய் தொற்று வந்து உருவாகுது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். குரூப் எக்ஸாம்ஸில் வந்து கண்டிப்பாக ஒரு நோய் அல்லது நோய் கிருமி பற்றின ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து எங்கே இருக்குது, இதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா அது சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனீவா அப்படிங்கிற ஒரு சிட்டியில் தான் இருக்குது. இந்த வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து 1948 ஏப்ரல் 7 ஆரம்பிக்கப்பட்டது. அதனால் நம்ம ஏப்ரல் 7 உலக சுகாதார தினமாக கொண்டாடுறோம். ஏப்ரல் 7 உலக சுகாதார தினம். தற்போதைய இந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கிறவர் வந்து டெத்ரோஸ் அதனம் அப்படிங்கிறவர் தான் இந்த அமைப்போடைய தலைவராக இருக்கார். ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் கரண்ட் அஃபேரில் நம்ம இப்போ ரீசெண்டாக பார்த்த நியூஸ் வந்து நம்ம தமிழ்நாடு அரசினுடைய பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை வந்து இப்போ கனடா அப்புறம் இங்கிலாந்தில் வந்து இதை இப்போ நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திகிட்டு இருக்காங்க. இப்போ இதான் லேட்டஸ்ட் நியூஸ் வந்து. அப்புறம் வந்து தேர்ட் நியூஸ் வந்து ஐக்கிய அரபு அமீரகம், அதாவது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், இந்த கண்ட்ரி வந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பாளர்கள், அதாவது சுற்றுச்சூழல் ஆர்வலர்களுக்காக ஒரு புது இசைவு சீட்டு, ஒரு விசா வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அது நீல நிற இசைவு சீட்டு, ப்ளூ விசா அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து மாநாடுகள். இப்போ புதுடெல்லியில் ஒரு மாநாடு நடந்திருக்கு, பிம்ஸ்டெக்னுடைய மாநாடு. பிம்ஸ்டெக் அப்படின்னா பே ஆஃப் பெங்கால் இனிஷியேட்டிவ் ஃபார் மல்டி செக்டரல் டெக்னிக்கல் அண்ட் எக்கனாமிக் கோஆப்ரேஷன், இதுதான் வந்து அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து. இதில் மொத்தம் 7 நாடுகள் உறுப்பினர்களாக இருக்காங்க. இந்த அமைப்பு எந்த இடத்துல தொடங்கப்பட்டது அப்படின்னா பங்களாதேஷினுடைய டாக்கா சிட்டியில் 1997 தான் இந்த அமைப்பு முதல்ல தொடங்கப்படுது. இந்த அமைப்பினுடைய இளம் தலைவர் பருவநிலை மாற்ற மாநாடு இப்போ புதுடெல்லியில் நடந்திருக்கு. நேற்று புதுடெல்லியில் ஒரு மாநாடு நடந்துச்சு. அது என்ன அப்படின்னா ஆசிய ஆப்பிரிக்க கிராமப்புற மேம்பாட்டு அமைப்பு மாநாடு வந்து புதுடெல்லியில் நடந்துச்சு. இது வந்து பழைய நியூஸு, நேற்றைய நியூஸு, இதையும் வந்து ரீகேப் பண்ணிக்கலாம். அடுத்த மாநாடு என்ன அப்படின்னா சரஸ் ஆஜீவிகா மேளா. இந்த மாநாடு வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னா உத்தரப்பிரதேசம் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய நொய்டா அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் நடந்திருக்கு. இந்த மாநாடு பொதுவாக எதுக்காகனா பெண்கள் எம்பவர்மெண்ட், விமன் எம்பவர்மெண்ட், அந்த கான்செப்டை பேஸ் பண்ண மாநாடு தான் இது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தொழில் முனைவர், முக்கியமாக பெண் தொழில் முனைவர்கள் மற்றும் பெண் சுய உதவி குழுக்களுக்கு வந்து திறன் மேம்பாட்டுக்காக வந்து இந்த மாநாடு வந்து நடந்துச்சு.
நெக்ஸ்ட் டாப்பிக்காக வந்து முக்கியமான நியமனங்கள் பற்றி பார்த்துடலாம். இப்போது இந்தியாவுடைய பார் கவுன்சிலுடைய தலைவராக வந்து மனன் குமார் மிஸ்ரா அப்படிங்கிறவங்க வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இவங்க தொடர்ந்து 7வது முறையாக இந்திய பார் கவுன்சிலின் தலைவராக இருக்காங்க. இந்த அமைப்பினுடைய துணைத் தலைவராக வந்து திரு பிரபாகரன் அவர்கள் இருக்காங்க. இவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான பாதுகாப்பு கணக்குகளின் கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் IDAS இந்த அமைப்பினுடைய தலைவராக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மயங்க் சர்மா அவர்கள். அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் விருதுகள். இப்போ ரீசெண்டாக 97வது ஆஸ்கர் அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு லாஸ் ஏஞ்சல்ஸில். இதில் வந்து சிறந்த நடிகருக்கான விருது வந்து ஏட்ரியன் பிராடி அவருக்கு தான் கொடுத்தாங்க. சிறந்த நடிகைக்கான விருது மிக்கி மேடிசன் அவர்களுக்கு கொடுத்தாங்க. சிறந்த படத்துக்கான விருது வந்து அனோரா அப்படிங்கிற ஒரு படம் தான் வந்து வாங்குச்சு. நாம் இந்த வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. முக்கிய தினங்கள் மட்டும் பார்த்துருவோம். மார்ச் 4ஆம் தேதி தேசிய பாதுகாப்பு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். ஏன்னா தேசிய பாதுகாப்பு கவுன்சில் 1966 மார்ச் 4ஆம் தேதி வந்து தொடங்கப்பட்டது. அதனுடைய நினைவாக தான் நம்ம மார்ச் 4 தேசிய பாதுகாப்பு தினமாக நம்ம அனுசரிக்கிறோம். மார்ச் 4லேருந்து மார்ச் 10ஆம் தேதி வரைக்கும் தேசிய பாதுகாப்பு வாரமாக நம்ம அனுசரிக்கிறோம். இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் இதோடு முடியுது. இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து கூகுள் ஃபார்ம் டைப்பில் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கொஸ்டினை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கோரை வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் டேக்கான கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.